ஒரு மனிதனோட தமிழை, அவங்க கும்பிடுற கடவுளை, அவங்க மதிச்சு பண்ற விடயங்களை, அதுவும் ஒருத்தங்க பிறப்புல தமிழா இருக்கைக்குள்ள இல்ல வேற மொழிகளா இருக்கைக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும். அப்ப அந்த கலாச்சாரத்தை அவங்களுடைய மூதையார் பின்பற்றி இருப்பாங்க, அதை இவங்க பின்தொடர்ந்து இருப்பாங்க. அப்ப அதை அவங்க பண்ணைக்குள்ள அதை நக்கல் அடிக்கிறது, அதை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறது, ஒருத்தருடைய உணர்வுகள், அவங்களுடைய கவலைகள், அவங்களுடைய வாழ்க்கை, ஒருத்தங்க சோகப்பட்டு சொல்லைக்குள்ள அதை அசிங்கமா நக்கல் அடிக்கிற பிறவிகள் எல்லாம் மனித பிறவிகள் இதிலே வர முடியாது, அசிங்கங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட விடயத்தை இந்த கமர்டீனும் விஜய் பார்வதியும் நேற்று ரசிச்சு பண்ணியிருக்காங்க. லைவ்ல அதை பார்க்கக்குள்ள சத்தியமா ரத்தம் கொதிச்சுது. இனம் இனத்தோட சேரும் அப்படின்ற மாதிரி இந்த விஜய் பார்வதியும் கமர்டீனும் ஒன்னா சேர்ந்து அது அவங்க பண்ண அசிங்கத்தை பார்க்கக்குள்ள சத்தியமா வேதனையா இருந்தது. சரி, அது என்ன பண்ணிச்சுகள் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சபரி அவர்களை பத்தி, பொதுவா இருட்டுக்கு வெளிச்சத்தை பிடிக்காது, கெட்டவங்களுக்கு நல்லவங்களை பிடிக்காது, சாத்தானுக்கு புனிதர்களை பிடிக்காது, தேவனை பிடிக்காது, கடவுளை பிடிக்காது. ஸோ அப்ப இந்த கமர்டீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் இப்படியான நபர்களுக்கு அந்த வீட்டில் நேர்மையா இருக்கிறவங்க, டாஸ்க் பண்றவங்க, உண்மை பேசுறவங்க, அடுத்தவங்களை மதிக்கிறவங்க, பிக் பாஸுக்கு உண்மையா இருக்கிறவங்க, பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்கிறவங்க, தமிழ் பிக் பாஸ்ல தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கடவுள் பக்தியை பற்றி சொல்லணும், அதை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, தாய் தந்தை மரியாதை, தாய் தந்தை பொக்கிஷம், தாய் தந்தையை பாதுகாத்தல், அப்படியான விடயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இப்படி கெட்டவங்களுக்கு பிடிக்காது. இந்த கமர்டீனும் விஜய் பார்வதியும் நம்ம சபரி அவர்களுடைய சில தமிழ் பண்பாடுகள், கலாச்சாரங்கள், யோகான்றது தமிழரோட கலாச்சாரத்துல முக்கியமான ஒரு இது ஒண்ணு. வேணுமென்னா நீங்க கூகுள் இட்டீங்கன்னா தெரியும், அதுல சொல்லியிருப்பாங்க. யூடியூப்லயே நிறைய வீடியோக்கள் இருக்கு. அப்ப யோகா கலை அப்படின்றது ஒரு நல்ல விடயம். இந்த பிக் பாஸ் அப்படின்றது இந்த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா. இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்குற மக்களை போல வேற எந்த ஷோவுமே மக்கள் பார்க்குற இல்லை. அது தமிழ்நாடு தாண்டி, இந்தியா தாண்டி, மொழி தாண்டி, கடல் தாண்டி பல நாடுகளில் இருக்கிறவங்க இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்குறாங்க. அப்ப 24 மணி நேரம் இந்த ஷோ பார்க்கக்குள்ள சில விடயங்கள் பிடித்தோ பிடிக்காமலோ மக்களுடைய வாழ்க்கையில் அதையும் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. பல பேர் பின்பற்றினவங்க பல பேர். ஸோ அப்படின்னு கேட்கல யோகா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விடயம். போன சீசன்ல முத்துக்குமரன் அவர்கள், சீசன் போல ஆரி அர்ஜுனன் அவர்கள், ஸோ இவங்கெல்லாம் அந்த யோகாவை காலையில பாத்தீங்கன்னா போன சீசன் லைவ்ல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் அந்த யோகாவை பத்தி எல்லாம் நிறைய விடயங்கள் சொல்லியிருப்பாங்க, அவங்க பண்ணி கொண்டிருப்பாங்க. இந்த சீசன்ல சபரி அவர்கள் அவருடைய சின்ன வயசுல இருந்தே அந்த யோகா பண்றவரு, கடவுள் பக்தியோடு இருக்கிறவரு. அப்ப அவர் யோகாவை பண்றது வழக்கம். இந்த பிக் பாஸ் வீட்டுல அவர் பண்ணைக்குள்ள அதை அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த விஜய் பார்வதி, இந்த கமர்டீன் ரெண்டும் சேர்ந்து சொல்லுதுகள். சபரி இப்படி பண்ணைக்குள்ள காலுக்குள்ள கல்ல வச்சிடணும், கைக்குள்ள கல்ல வச்சிடணும் அப்படின்னு ரெண்டும் சிரிக்குதுகள், அசிங்கமா சிரிக்குதுகள். அவங்களுக்கு புரியல மக்களே. இவங்களுக்கெல்லாம் ஒரு 30+ வயசு இருக்கும். ஆனா ஒரு 10-12 வயசு குழந்தைகளுக்கு அந்த மேச்சூரிட்டி லெவல் கூட இதுகளுக்கு இல்லை அப்படின்னுக்குள்ள எனக்கு புரியல. இவன் கமர்டீன் என்னன்னு ஹீரோவா நடிக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியல. அவன் யாருக்குமே அவன் மரியாதை கொடுக்கறல. அவனுக்கு வாழ்க்கை கொடுக்குற அந்த தமிழ் கலாச்சாரம், அதுக்கு கூட அவன் மரியாதை கொடுக்கல அப்படின்னு நினைக்கக்குள்ள அவன் மேல அப்படிதான் இருக்கு. இது அடுத்தது பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் அடுத்தவர்களுக்கு செய்யற உதவிகள், பிக் பாஸுக்கு கொடுக்குற மரியாதை, அந்த பிக் பாஸ் ஷோல அவர் உண்மையா இருக்கிறது, ஒவ்வொருத்தரையும் அவர் விஷ் பண்றது, குட் மார்னிங் சொல்றது, ஏதாவது பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் உதவி செய்ய போவாரு. ஆனா இப்ப ரம்யாவா இருக்கட்டும், நேத்து லைவ்ல திவாகர் அவர்களா இருக்கட்டும், இவன் எஃப்ஜியா இருக்கட்டும், ஏதாவது முக்கியமான ஒரு விடயம் தேவைன்னா சபரி அண்ணன் கிட்ட போய் கேட்டா ஒரு இதா இருக்கும், சபரி கூட பேசினா நமக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் அப்படின்ற ரீதியில சபரி அவங்க தேடி போறாங்க. அப்ப இந்த மனிதர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, உதவி பண்றது, மோட்டிவேட் பண்றது, அதையும் இதுகள் நக்கல் அடிக்குது. ஏன்னா இந்த கமர்டீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் கூட இருந்தவங்க கூட இதுகளுக்கு ஆமாசாமி போடாட்டா முதுகுல குத்தி அவங்களுடைய வேதனையை ரசிச்சு தான் இதுகளுக்கு பழக்கம். அப்ப இப்படிப்பட்ட சாத்தான் கூட்டத்துக்கு இப்படிப்பட்ட நல்லவர்களை கண்டா பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அப்ப அதுதான் அதையும் தப்பா பேசி ரசிக்குதுகள். அதுலயும் இன்னொரு அதுக்கப்புறம் ரம்யா ஜோ அவர்களை பத்தி, கனி அவர்களை பத்தி, முக்கியமா ரம்யா ஜோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இவளுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா, இவளுக்கு மட்டும்தான் குடும்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி. ஏன்டா நீங்கெல்லாம் மனுஷ பிறவிகளாடா? விஜய் பார்வதி நீங்க எல்லாம் என்ன இது வெளியில போய் என்ன ஃபேஸ் பண்ண போறீங்க?
அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அதுக்கெல்லாம் அது உரைக்காது. ஸோ அப்போ நான் வந்து இதுக்கு முதல் இவங்களை பற்றி எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் இந்த ஷோக்கு வரைய தகுதி இல்லாதவங்களுக்கு தெரியும். ஆதிரே சொன்னது போல கமருதீன் எல்லாம் அந்த கேப்டன் பதவிக்கு நிற்க தகுதி இல்லாதவன். ஸோ அப்போ அப்படி கேட்கலாம் அவங்க செஞ்சு விட்டாங்க பிடிச்சி, நீ எல்லாம் டைட்டில் வின்னர் கனவு தாண்டியான்னு. இவெல்லாம் ஷோக்கு வரவே தகுதி இல்லை. இவன் பேசின விடயங்கள் எல்லாம் இவனோட அருவறுக்கத்தக்க குணங்களை வந்து இவனே குறும்படம் போட்டு காமிச்சுக்கிட்டான். சரிங்களா? ஸோ இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா விஜய் பார்வதியோட அசிங்கங்கள். திவாகர் அவர்களை இவங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு தேவைக்கு தான் யூஸ் பண்றாங்க. இவங்க மனிதனா மதிச்சு பழகுற ஆளே இல்ல. இந்த கமருதீன் எப்படியோ திவாகரை அவமானப்படுத்தினானோ அதே மாதிரி தான் இந்த பார்வதியும். ஆனா தேவைக்கு யூஸ் பண்ண அடுத்தவங்களை அட்டாக் பண்ண கூட வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அந்த லைவ்ல கூட திவாகர் அவர்களை பற்றி அவன் வந்து பேசுறான். அதையும் இது ரசிக்குது. சரியா? ஸோ இதுதான் மக்களே, இனம் இனத்தோட சேரும் அப்படின்றது. இருட்டோட சேரும், அசிங்கம் அசிங்கத்தோட சேரும், தீயவங்களோட சேருவாங்க. ஸோ இப்போ கமருதீன் விஜய் பார்வதி கேங்களை சேர்ந்துருக்காங்க. அதெல்லாம் சொல்றாங்க நம்ம கேங் இப்போ ஸ்ட்ராங் ஆச்சு, சபரியை வந்து நம்ம அட்டாக் பண்ணணும், அவனை வந்து நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் பண்ணுவாங்கல்ல, இந்த இதுகளெல்லாம் வாழ்க்கையிலேயே இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னொரு விடியும் ஒரு நடிகர் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க சீரியல்ல, கமருதீனால என்னோட இந்த சீரியல் வாய்ப்பு போச்சுது, அவ்வளவு தூரம் கோவப்படுவான், பின்னுக்கு நிறைய விடயம் பண்ணுவான்னு. அப்ப அதெல்லாத்தையும் இந்த பிக் பாஸ் ஷோல உடனுக்குடனே வெளியில ஒருத்தரை பற்றி சொல்லிக்குள்ள இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவனுங்க ஆமாண்டா நாங்க இப்படித்தான்ன்ற மாதிரி அவங்களுடைய கேவலமான முகத்தை காமிக்கக்குள்ள கடவுளே காமிக்கிறார் போல இருக்கு. இங்க பாருங்க இப்படிப்பட்ட அசிங்கங்களும் இருக்கு அப்படின்னு. நீங்க எத்தனை பேர் மக்களை இந்த விஜய் பார்வதி, கமருதீன், சபரி அவர்களை பத்தி, கனி அவர்களை பத்தி, ரம்யா யோ அவர்களை பத்தி இந்த கேவலமா பேசி அதை ரசிச்சு என்ஜாய் பண்ணதை பார்த்தீங்க? உங்களோட எத்தனை பேருக்கு ரத்தம் கொதிச்சுது அப்படி என்பதை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த கமருதீன் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போகணும் அப்படின்றத என்னுடைய விருப்பம். இப்படிப்பட்ட நபர் எல்லாம் வந்து வச்சிருக்கிறது இந்த ஷோக்கு அசிங்கம். ஒரு பக்கம் அரோரா, ஆதிரை அவங்க ஒரு விதமான சில விடயங்களை பண்றாங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் பார்வதி, இந்த கமருதீன் வன்முறை, வைலன்ஸ், அடுத்தவங்களை வார்த்தைகளால் நோவடிக்கிறது, அடிக்க போறது, இப்படியான விடயங்கள் இது அதை விட கேவலம். சரியா? இதெல்லாம் மிக மிக தவறான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கூடிய சீக்கிரம் சேதுபதி அண்ணா அவர்கள் இவங்களை கேள்வி கேட்கணும், வச்சு செய்யணும், முடிஞ்சா ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்பிடணும். அது வந்து வளர்ற தலைமுறைக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும். நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகவும் சரி, இல்ல நம்மளை கீழே இறக்கவும் சரி, நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய வார்த்தை பிரயோகம், அடுத்தவங்களை மதிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த கமருதீன் போன்ற நபருக்கு ரெட் கார்டு கிடைச்சதுன்னா அது வந்து பல பேருக்கு பாடமா உதவும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. சரிங்களா? ஆனாலும் இவனுங்க எவ்வளவு தூரம் சபரி அப்படின்ற ஒரு உண்மையான மனிதரை அட்டாக் பண்றாங்களோ அவ்வளவு தூரம் சபரிக்கான மக்களோட படை கூடியிருக்கு. இதுதான் உண்மை உள்ள மனிதருக்கு கிடைக்கின்ற வெற்றி. நன்றி.